வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எக் ரோல் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அதையும் இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஸோ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல்லாகவே மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோதுமை மாவு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிசைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றி மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்போ தான் வெளியில் இருக்கிற பக்கம் காயாமல் இருக்கும். 1/2 ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்பயும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி கொஞ்சமாக மாவு போட்டு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாங்க. ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா சப்பாத்தி உருட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இப்போ தோசைக்கல்ல எப்பயும் போல் சுட்டு எடுத்துடலாங்க. சப்பாத்திக்கு வழக்கமாக ஆயில் யூஸ் பண்ண மாட்டேங்க, பட் இது கொஞ்சம் ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னொரு தடவை முட்டை ஊற்றி இதை ஒரு தடவை சூடு பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ நல்லா எப்பயும் போல் நல்லா சப்பாத்தி செவந்த வெட்டி எடுத்துக்கலாங்க. நான் ஒரு சப்பாத்திக்கு ஒரு முட்டைங்க, ஒரு முட்டை எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த முட்டையை தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாங்க. முட்டை ஊற்றி அது வேகிறதுக்கு முன்னாடியே அது மேலே நம்ம சப்பாத்தியை வச்சிடலாங்க. ஏன்னா வெந்துருச்சு அப்படின்னா சப்பாத்தி அதில் போய் ஸ்டிக் ஆகாது. சப்பாத்தி தனியாக இருக்கும், முட்டை தனியாக இருக்கும். ஸோ வேகிறதுக்கு முன்னாடியே சப்பாத்தி மேலே வச்சு லைட்டாக அதை அழுத்தி கொடுத்தோம்னா ரெண்டு போய் ஸ்டிக் ஆகிக்குங்க. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அனல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. அப்போ தான் உள்ளே இருக்க அந்த முட்டையெல்லாம் வேகும். ஸோ இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாங்க தனியாக. இப்போ இந்த சப்பாத்தி மேலே 1 ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப்புங்க. இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஃபுல்லாக எல்லா ஏரியாலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. பெப்பர் கொஞ்சம், மிளகாத்தூள், சாட் மசாலா ஆப்ஷனலுங்க, இருந்தால் போடலாம், இல்லைனாலும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராதுங்க, பட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுக்கலாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம், வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அதை மேலே சென்டரில் ஒரு ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் ரோல் பண்ணுறப்ப அது கச்சிதமாக இருக்கும். பச்சை மிளகாய் விதையை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு லென்த் வைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் அந்த மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், அந்த ஆம்லெட் மேலே எதெல்லாம் போட்டோமோ அந்த முட்டை மேலே அதை ஃபுல்லாக இதுலேயும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு லாஸ்ட்டாக கெச்சப்புங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்குனா பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஸோ இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.